Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்பிக்யூ பண்ண வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு அண்ட் பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு, அதை மறக்காம பிரஸ் பண்ணுங்க so that இந்த மாதிரி வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. இந்த இடம் வந்து ராசல் கேமா போற இடத்துல இருக்கு. இது இந்த இடத்தோட நைட் வியூ. வின்டர் வந்தாலே எல்லாரும் பார்பிக்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பார்பிக்யூ பிளான் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. நான் இங்க ஸ்வீட் கார்னர் ஸ்கியூவர்ஸ்ல போட்டுட்டு இருந்தேன். அந்த ஃபயர்ல அப்படியே சுட்டு சாப்பிடுறதுக்காக செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. கார்னு அந்த குளிருக்கு அந்த கார்ன் சாப்பிட்டது. டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் 6 degrees கிட்ட இருந்துச்சு. ரொம்ப கோல்டா இருந்துச்சு. அதனாலதான் எல்லாம் ஃபுல் கவர்டா இருந்தோம். லிட்டரலா ஷிவர் ஆயிட்டு இருந்தோம் எல்லாருமே. அவ்வளோ கோல்டா இருந்துச்சு. அந்த ஃபயர்ல கார்னை சுட்டு சாப்பிடும் போது அந்த டேஸ்டே தனியா இருந்துச்சு. ஸோ எல்லாம் அதை தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பார்பிக்யூவை எவ்ரி இயர் வின்டர் வரும்போது பிளான் பண்ணி பண்ணுவோம். நம்ம ஜாலியா இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்றது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இவங்க தான் மாஸ்டர் ஷெஃப் மஞ்சுளா. ஆக்சுவலி செம்மையா சமைப்பாங்க. அவங்க வந்து பார்பிக்யூ இதுல வைக்கிறதுக்காக ஸ்கியூவர்ஸ்ல ஷீக் கபாபை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்க ஸ்கியூவர்ஸ்ல போட்ட கபாப், சாசேஜ் எல்லாத்தையுமே கிரில் பண்றதுக்காக அந்த பார்பிக்யூ ஸ்டாண்ட்ல வச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பசங்க தான் அந்த ஃபயர் எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க செட் பண்ணி கொடுத்த ஸ்கியூவர்ஸ்ல இருக்கிற சாசேஜ் அப்புறம் கபாப் எல்லாத்தையும் கிரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி கிரில் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க வந்து இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வீட்லயே மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் ஸ்கியூவர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி கிரில் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. எப்போ போனாலும் அப்படிதான் பண்ணுவோம். இப்போ இங்க நான் வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு பன்னீர், ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் உடன் ஸ்கியூவர்ஸ்ல போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கோல்டா இருந்துச்சு அந்த பன்னீர், ஆனியன் எல்லாம் அந்த ஸ்கியூவர்ஸ்ல போடும்போது. பட் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அண்ட் இப்போ இங்க வெஜ் பன்னீர், கேப்சிகம், மஷ்ரூம் இதெல்லாம் கிரில் பண்றதுக்காக வச்சிட்டு இருக்காங்க நம்மளோட மாஸ்டர் ஷெஃப் மஞ்சுளா. அதுக்கு பக்கத்துலயே அப்படியே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஃபிஷ் ஃப்ரை. ஸோ அதை கூட வீட்லயே மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் அங்க வந்து கிரில் பண்றதுக்கு ரெடியா எடுத்துட்டு வந்துடணும். ஸோ அதுதான் ஈஸி ஆக்சுவலி. இந்த மாதிரி பார்பிக்யூ, டென்ட், அப்புறம் கேம்பிங், கேம்ப்ஃபயர் இதெல்லாம் பண்றதுக்காக UAE ஃபுல்லா நிறைய இடங்க இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி பெஸ்ட் பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு போய் பார்பிக்யூ பண்ணலாம். எல்லாரும் பசியோட இருந்தோம். 1:30 ஆயிட்டு இருந்துச்சு டைம் ஆல்ரெடி. இப்போ இங்க நாங்கெல்லாம் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
பிரியாணி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி. செகண்ட் ரவுண்ட் சாசேஜ் எல்லாம் grill ஆயிட்டு இருக்கு. இது வந்து பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் grill ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்றதுக்காக பட்டர் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை இப்போ கிரில் பண்றதுக்கு வச்சாச்சு. அந்த ஃபிஷ் பன்னீர் இதெல்லாம் கிரில் ஆகும்போது செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் இதுதான் எங்க கேம்பிங் டென்ட் செட்டப் எல்லாம். துபாயோட பிஸி லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மி தான். ஸோ வின்டர் வந்தா இந்த மாதிரி பார்பிக்யூ பிளான் பண்ணுவோம். நாங்க இந்த பார்பிக்யூல நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் இதுதான் டென்ட். அண்ட் இந்த டென்ட்ல தான் நாங்க நைட் ஸ்டே பண்ணிருந்தோம். தேவையான பிளாங்கெட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும். டைம் போனதே தெரியல. ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு எல்லாம் பண்றதுக்குள்ள. அண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நாங்க வந்து கிரில்லா இருக்கிற மஷ்ரூம் பன்னீர் அதெல்லாம் இப்போதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்து ஏர்லி மார்னிங் 6 o'clock ஓட வியூ. ஸோ இங்கே தான் நாங்கள் டென்ட் போட்ட இடம். ஸோ ஆப்போசிட்லேயே வாட்டர் இருக்கு. இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் கூட அலவுட். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க இந்த இடத்துல. காலையில் அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இப்போ இங்கே எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு. நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு. பிரியாணி அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை மறுபடியும் அந்த கேம்ப் ஃபயர் இதுலேயே ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த நைட் கம்ப்ளீட்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இதுதான் எங்க பார்பிக்யூவோட வீடியோ. ஆக்சுவலி நிறைய வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வீட்டில் எப்படி மேரினேட் பண்ணி பார்பிக்யூக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து உங்களுக்காக ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.